அடுத்து 2010ஆம் ஆண்டு காங்கிரஸ் தலைமையிலான மன்மோகன் சிங் ஆட்சி இருந்தப்ப இந்திய மெடிக்கல் கவுன்சில் அகில இந்திய அளவில் மருத்துவ படிப்புக்கு ஒரே நுழைவுத் தேர்வை கொண்டு வரணும் அப்படிங்கிற முடிவு எடுத்தாங்க. நீட் தேர்வு என்ற அறிவிப்பை முதலாக மருத்துவ கவுன்சில் வெளியிட்ட உடனே அதை எதிர்த்து முதல் குரல் தமிழகத்தில் இருந்துதான் ஒலித்தது. அது அன்றைய தமிழக முதல்வர் கலைஞருடையது. சுகாதாரத்துறையோட அனுமதி பெறாமல் மருத்துவ கவுன்சில் தானாகவே இந்த நீட் தேர்வு அறிவிப்பு வெளியிட்டாங்க. அதனால் நீட் தேர்வை எதிர்த்து அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் கடிதம் எழுதினார். நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நீட் தேர்வுக்கு தடையும் வாங்கினார். கலைஞர் நீட் தேர்வை வரவேற்றார், கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறவனை விட மிகப்பெரிய அயோக்கியன் வேறு யாருமே இருக்க முடியாது. 2010இல் நீட் தேர்வு அறிவிப்பு வந்தவுடனே அதை எதிர்த்து குரல் கொடுத்தவரும் கலைஞர்தான். அதை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து தடை வாங்கியதும் அப்போதைய முதல்வர் கலைஞர்தான். இந்த விவரம் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இருக்குது. நீதிமன்ற தீர்ப்பில் அதுக்கான ஆதாரத்தையும் பாருங்கள். அதே சமயம் நீட் தேர்வை ரத்து செஞ்சு சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்ட செய்தியையும் பாருங்கள். காங்கிரஸ் ஆட்சியில் நீட் தேர்வு பற்றிய பேச்சு மட்டுமே நடந்துச்சு. மசோதா வடிவில் எதுவும் வருவதற்கு முன்பே 2013ஆம் ஆண்டு 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த நீட் தேர்வு செல்லாதுன்னு தீர்ப்பு சொன்னாங்க. அதன் பிறகு காங்கிரஸ் ஆட்சியில் நீட் தேர்வு பற்றிய பேச்சே வரலை.